ஒரு பழைய படிப்பு அறையில் விளக்கு வெளிச்சத்தில் ரவி தன் நாற்காலியில் அமர்ந்து விண்மீன்கள் பற்றிய புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று புத்தகத்தின் பக்கங்கள் பிரகாசமாக ஒளிர ஆரம்பித்தன. கொடூரமான பிரகாசமான ஒளி வெடித்து பரவியது. ரவியும் அவரது நாற்காலியும் ஒரு வலிமையான சுழல் சக்தியில் சக்திசாலி ரூபத்தில் இழுக்கப்பட்டன. விண்வெளியின் அசாதாரண நிறங்கள் மெதுவாக சுழன்றன. ரவி ஒரு மாய விண்கலத்தில் திடீரென விழித்தார். எண்ணற்ற விண்மீன்களால் அழகாக சூழப்பட்டு விண்கலம் பயணம் தொடங்கியது. முதல் கிரகம் சிறிய சாம்பல் நிற புதன். ரவி ஆச்சரியத்துடன் பார்த்தார். அதன் மேற்பரப்பு வெப்பநிலை மிகவும் கடுமையாக இருந்தது. பிறகு வந்தது பிரகாசமான வெள்ளை நிற சுக்கிரன், அதன் பிரகாசமான ஒளியுடன். அடுத்து அழகான நீல பூமி மெதுவாக தோன்றியது. ரவி தன் வீட்டு கிரகத்திற்கு ஆழ்ந்த உணர்வுடன் கை அசைத்தார். பின்னர் அவனது விண்கலம் செவ்வாய் கிரகத்தை கடந்து விரிந்த விண்வெளியில் சென்றது. பெரிய வாயு கிரகங்கள் விண்ணில் அழகிய வெளிச்சத்துடன் தோன்றின. மகத்தான வியாழன் அதன் சிவப்பு புயல்களுடன் வேகமாய் சுழன்றது. அதன் பின்னர் சனியின் அழகான வளையங்கள் பிரகாசமாய் முன்னிலை வந்து ஆகாசத்தை அலங்கரித்தன. நீல பச்சை நிறமுள்ள யுரேனஸ் கோள் ஒரு பக்கமாக சாய்ந்து தனித்துவமாக சுழல்கிறது. ஆழமான நீல நிறத்தின் நெப்டியூன் நீண்ட பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டது. ரவி இறுதியில் முழுவதும் புரிந்து கொண்டார். பின்னர் விண்கலம் மெதுவாக சூரியனை நோக்கி திரும்பியது. மகத்தான ஒளிரும் பொன்னிற கோலம் வெளிப்பட்டது. தங்க ஒளி வெள்ளம் போல் பாய்ந்து வந்தது. பின்னர் வெண்மை படிப்படியாக நிரம்பியது. எல்லாம் முழுவதும் வெண்மையாய் மாறிப்போனது. ரவி திடுக்கிட்டு விழித்தார். அவர் மீண்டும் தன் படிப்பு அறையில் இருந்தார். புத்தகம் மடியில் திறந்திருந்தது. அவர் சிரிப்புடன் புத்தகத்தை மெதுவாக மூடினார். அவர் படித்த கதையை நினைத்து அவர் தஞ்சல் புத்தகத்தை கவனமாக தன் பையில் வைத்தார். பின்னர் அவர் தேர்வு மண்டபத்திற்குள் நுழைந்தார். முழுமையான நம்பிக்கையுடன் மற்றும் உறுதியுடன் தன் தேர்வை எழுத. மேசைகளுக்கு இடையே தெளிவான பாதையில் மெதுவாக நடந்தார். தன் இருக்கையில் கவனமாக அமர்ந்து ஆழ்ந்த மூச்சு விட்டார். அவர் முழுமையாக தயாராக இருந்தார். இந்த கதை CEO மணிகண்டனுக்கு அர்ப்பணம். அவரது அசாதாரண நெட்டாத்வ குணங்களுக்காக மற்றும் அனுப்பிரேரணாதாயக பங்களிப்புக்காக.